வணக்கம். பேராசிரியர் திராவிடமணி அரசு கலைக்கல்லூரி சிதம்பரம். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றி வருகிற கௌரவ விரிவுரையாளர்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஊடகங்களின் வழியாக சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறோம். அரசு கலைக்கல்லூரியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் கௌரவ விரிவுரையாளராகவே பணியாற்றி வருகிறோம். அப்படி பணியாற்றும் காலத்தில் இறந்த பேராசிரியர்களும் உண்டு, கௌரவ விரிவுரையாளர்களும் உண்டு. அவர்களின் குடும்பம் படு பாதக நிலைக்கு மாறிவிட்டது. 4000 ரூபாய் சம்பளத்தில் தொடங்கி 2026ஆம் ஆண்டு வரை இதுவரை நாங்கள் பெறுகிற ஊதியம் 25,000 ரூபாய் மட்டுமே. மாறி மாறி திராவிட அரசுகள் அமைந்த போதிலும் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் முனைவர் பட்டம் பெற்ற போதிலும் ஏன் இந்த அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்ய மறுக்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. மத்திய கல்வி ஆணையம் UCG அறிவித்த அடிப்படை ஊதியமான 57,700 ரூபாயை ஏன் ஊதியமாக வழங்க இந்த தமிழக அரசு மறுக்கிறது? அதற்கான காரணம் என்ன? கலைக்கல்லூரியில் பெண் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றக்கூடிய பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுவதில்லை. இதை உடனடியாக இந்த தமிழக அரசு வழங்க வேண்டும். எங்களை பணி நிரந்தரம் செய்வதில் இந்த திராவிட அரசுகளுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை? உடனடியாக எங்களுக்கு இந்த பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வருகிற நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலம் எங்களுக்கு சில கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பது ஊடகங்கள் வழியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.